பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆஷ் வெட்னஸ்டே, சாம்பல் புதன்கிழமை என்றால் என்ன என்பதை குறித்து சில காரியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆகவே அவைகளை குறித்ததான சில தகவல்களை நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அப்போது இந்த சாம்பலை குறித்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா வேதாகமத்தில் அதை குறித்து நிறைய உண்மைகளை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அவைகளை குறித்த ஒரு சில காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாகவே விரும்புகிறார். சாம்பல் புதன்கிழமை நம்ம அனுசரிக்கிற இந்த வேளையில் சாம்பலை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது, அதன் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கக்கூடிய கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? ஆதியாகம புத்தகத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோமேனா 18வது அதிகாரத்தை நம்ம எடுத்து வைத்துக்கொள்வோம். அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்க விரும்புகிறார். ஆதியாகமம் 18:27 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஆபிரகாம் நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் ஆபிரகாம் சொல்கிறார், பிரதியுத்தரமாக இதோ தூளும் சாம்பலுமாயும் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். அப்போ சாம்பல் உங்களுக்கும் எனக்கும் எதை கற்றுக் கொடுக்கிறது? அது தாழ்மையை கற்றுக் கொடுக்கிறத அருமையாக இந்த இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. தாழ்த்தி தன்னை அர்ப்பணிக்கிற அனுபவத்தை வெளிப்படுத்துகிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. விசுவாசத்தின் தகப்பன் என்று அழைக்கக்கூடிய நம்முடைய முற்பிதாக்களின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய நம்முடைய ஆபிரகாம் அவர்கள் தன்னை தாழ்த்துகிறத பார்க்க முடிகிறது. தூளும் சாம்பலுமாயும் இருக்கிறடியே. அப்போ இந்த சாம்பல் புதன்கிழமை நம்ம அனுசரிக்கிற வேளையில் பழைய ஏற்பாட்டில் சாம்பலின் மூலமாக வெளிவந்த அனுபவம் என்ன? தாழ்மை, அர்ப்பணிப்பு. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாம்பல் புதன்கிழமைகள் அவைகளை நினைவு கூர்ந்து, ஆண்டவரே நான் என்னை தாழ்த்த எனக்கு உதவி செய்யுங்க, என்னை தாழ்த்தி உங்களுடைய பாதத்தில் என்னை ஒப்பு கொடுக்க எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு அர்ப்பணிக்கிற அடையாளத்தின் வெளிப்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இரண்டாவது, இந்த சாம்பலின் மூலமாக கர்த்தர் நமக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிற காரியம் என்ன? எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோமே. ஆனால் எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 ஆகிய வசனத்தை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். அவைகளை நான் வாசிக்கிறேன். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தில் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். ரெட்டுடுத்தினவனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரெட்டுடுத்தி சாம்பலிலே கிடந்தார்கள். இங்கே சாம்பல் எதை காண்பித்து கொடுக்கிறது? துயரத்தின் அடையாளமாக இது காண்பிக்கப்படுகிறத பார்க்க முடிகிறது. என்ன துயரம்? எஸ்தர் 3ஆம் அதிகாரத்தில் 13, 14, 15 நம்ம வாசிக்கும் பொழுது 13வது வசனத்தை நான் வாசிக்கிறோம் பாருங்கள். எஸ்தர் 3:13, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொன்று நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையிலே ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளை அனுப்பப்பட்டது. அந்த கட்டளை எங்கே வருச்சா? சூசான் அரண்மனையில் வருகிறது. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு துயரம், ஒரு துக்கம், ஆமாம், வரும் பொழுது சாம்பலை வாரி போட்டுக்கொண்டு காத்திருக்கிறத வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அப்போ சாம்பலின் மூலமாக தேவன் நமக்கு இரண்டாவது காண்பித்து கொடுக்கக்கூடிய காரியம் என்ன? அது ஒரு துயரத்தின் அடையாளம். அது ஒரு துயரத்தின் அடையாளம். மூன்றாவதாக, சாம்பலின் மூலமாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிற காரியம், அது ஒரு வசந்த காலத்தின் துவக்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. யோனா தீர்க்க தரிசன புத்தகத்துக்கு நேராக நம்ம கண்களை திருப்புவோமே. ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம், 5வது வசனம்,
6வது வசனம் 10வது வசனம் அவைகளை நான் வாசிக்கிறேன் கவனிங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அங்கே மக்கள் கட்டுண்டு இருக்கிறாங்க, விடுதலைக்காக ஏங்கி கொண்டு இருக்கிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது. ஆனால் அந்த மக்கள் செய்த காரியம் என்ன? சாம்பலை போட்டுக்கொண்டு உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் காத்திருப்பதற்கு தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறாங்க. அது எதை காண்பித்து கொடுக்கிறது? அந்த மக்களுடைய வாழ்க்கையில் துளிர் விடுகிற அனுபவங்கள் அவங்க பெற்றுக்கொள்ள போகிறாங்கங்கிறதுக்கு அடையாளமாக சாம்பலிலே அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறது வேதம் காண்பித்து கொடுக்கிறது. அது ஒரு வசந்த காலத்தின் அனுபவத்தின் தொடக்கமாக அவர்களுக்கு காணப்படுகிறது. 10வது வசனத்தை பாருங்க. அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். வசந்த காலம் என்ன? மீட்பு அவர்களுக்கு உண்டாயிற்று. அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்ல தீங்கை கத்த செய்யாதபடிக்கு இரக்கம் பாராட்டினார். அப்போ சாம்பல் அர்ப்பணிப்பின் அடையாளமாக, தாழ்மையின் அர்ப்பணிப்பின் அடையாளமாக இருக்கிறது. சாம்பல் துக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. சாம்பல் வசந்த காலத்தின் தொடக்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த சாம்பல் புதன்கிழமையில் இந்த 3 காரியங்களை நம்முடைய உள்ளத்தில் நினைத்து கொள்வோம். ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க. துக்கம் வரும் பொழுதெல்லாம், ஆண்டவரே, வேதனை வரும் பொழுதெல்லாம் எனக்கு வசந்த காலம் உண்டு என்பதையும் மறந்து விடாதபடிக்கு உமக்குள்ள வேறு கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். ஆகவே இதை மனதில் கொண்டு நம்ம தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்.